ஹலோ கைஸ், எனக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து மைக்ரோ டாஸ்க் நண்பர்கள் எப்படி பண்ணணும், இன்ஃப்ளூன்சர் டாஸ்க் நண்பர்கள் எப்படி பண்ணணும், கண்டென்ட் ரைட் நண்பர்கள் எப்படி பண்ணணும், இந்த 3 கேட்டகரி பீப்புளும் எஸ்பிஓடைய அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்தி எப்படி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, இதை பற்றி தான் உங்களுக்கு A to Z நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே போல் டெமோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணீங்கன்னா தப்பு இல்லாமல் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய க்ளவுட் அக்சஸ் இருக்கும் சரிங்களா. உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு எஸ்பிஓடைய க்ளவுட் அக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணணும் சரிங்களா. அதை நீங்கள் டச் பண்ணுற பிறகு உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். எஸ்பிஓடைய cloud.com அப்படி போகும் சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாகின் மேலே இருக்கும். அந்த லாகினை கொடுத்துருங்க. லாகினை கொடுத்துட்டு இங்கே ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு போட சொல்லியிருப்பாங்க. எஸ்பிஐயில் என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்ட அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோ டு டேஷ்போர்ட் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும் சரிங்களா. இப்போ அந்த கோ டு டேஷ்போர்டை நீங்கள் டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வெல்கம் டேஷ்போர்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் சரிங்களா. கீழே உங்கள் ஐடி கொடுத்துருப்பாங்க. கீழே ஐடிலாம் கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய அவைலபிள் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு. இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட்டு பப்ளிக். ஸோ இந்த ப்ரைவேட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போங்க. ப்ரைவேட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்கே பாருங்கள் ஜென்ரேட் அக்சஸ் பாஸ்வேர்ட் ஃபார் ப்ரைவேட் ஃபோல்டர்னு இருக்குல்ல, இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த ப்ரைவேட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு சரிங்களா. இதில் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு போடணுமோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ப்ரைவேட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் உங்களால் இது உள்ளே போக முடியும். அந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு அந்த ஃபைலை எடுக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா. மேக்ஸிமம் யாரும் அதில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்டாக ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. நம்ம எதில் ப்ரோ டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் பப்ளிக்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோடு ஃபைல்ஸ்னு இருக்கும் சரிங்களா. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறோம். மைக்ரோ டாஸ்க்கு, இன்ஃப்ளூன்சரு, கண்டென்ட் ரைட் எல்லாருமே இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ எங்கள் டாஸ்க் நம்ம சப்மிட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சிச்சு. எங்கே பண்ண போகிறோம், க்ளவுட் ஸ்டோரேஜ் உள்ளே வர போகிறோம். அதுக்குள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிக்கை டச் பண்ண போகிறீங்க. அங்கே வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். அப்போது டாஸ்க்கு நம்மளுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்த டாஸ்க்கோடைய வழிமுறைகள் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை. அப்படியே எஸ்பிஐ உள்ள இதில் வந்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க்கு, இன்ஃப்ளூன்சரு, நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் ரைட்டர் 3 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ மேலே பாருங்கள் ஃபைல் டவுன்லோட் வந்துச்சுங்களா. இல்லை அப்படியே இமேஜை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ 3 நண்பர்களுமே மைக்ரோ டாஸ்க்கு, இன்ஃப்ளூன்சர், கண்டென்ட் ரைட்டர் 3 பேருமே அது இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஒரு ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஹேஷ்டாக் எஸ்பிஓலேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணணும். ஒன்று கூட விடக்கூடாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்ஃப்ளூன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு அடுத்தது வந்து கண்டென்ட் ரைட்டர் சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லல சரிங்களா. மைக்ரோ டாஸ்க் பண்ணுறதுக்குன்னா மேலே ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடணும். அடுத்து இந்த ஹேஷ்டாக் ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிடணும். அந்த ஹேஷ்டாக்லேருந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு கீழே வந்தீங்கன்னா எஜுகேஸ்டுடைய கோர்ஸ் வரைக்கும் அந்த லிங்க் வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு அப்போ இருக்கும் உங்களுக்கு இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு மேலே காப்பி இருக்கோ காப்பி கொடுத்துருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணுற மாதிரி வரும். ஃபுல்லுத்தையும் காப்பி பண்ணணும். மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது இப்போ மார்க் பண்ணுற பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும் சரிங்களா. ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டீங்களா. அடுத்து நீங்கள் டாஸ்க் எதில் பண்ண போகிறீங்க, மைக்ரோ டாஸ்க் எதில் பண்ணுவீங்க, ஷேர் ஷாட்டில் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து ஃபேஸ்புக்கில் பண்ணுவீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பண்ணுவீங்க சரிங்களா. இது எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தான். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறீங்க, அதில் பண்ணுறது இதில் பண்ண போகிறீங்க, எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்ஸ்டாகிராமில் வேணால் உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணால் போஸ்ட் எப்படி பண்ணுவீங்க அதே போல் போஸ்ட் கொடுக்க போகிறீங்க. அங்கே டவுன்லோட் பண்ணி இமேஜ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. அந்த டவுன்லோட் பண்ணி இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதில் ப்ரைவேட் பப்ளிக்காக மாற்றுறீங்க.
இப்போ நான் பப்ளிக்காக மாற்றிட்டேன். கீழே பாருங்கள் சே சம்திங் அபவுட் பிக்சர் இருக்குல்ல, இங்கே நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அங்கே காப்பி பண்ணது ஹேஷ்டேக் லிங்க்குமே இங்கே எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ அங்கே நான் காப்பி பண்ணது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்பியோடைய ஹேஷ்டேக் எல்லாமே இருக்குது, பைமோட் லிங்க் இருக்குது, எஜுகேஷன் லிங்க் எல்லாமே இருக்கா. அப்படியே என்ன பண்ணால் அந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல அங்கே தொடுங்களேன். அங்கே தொட்டுட்டு ஃபஸ்ட்டில் வந்துருங்க. ஹேஷ்டேக்கு முன்னாடி இருக்கும் நம்ம அந்த இது பிளிங்க் ஆகுதுல அது முன்னாடி வந்துட்டு ஸ்பேஸ் விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பேஸ் கூட விட்டுட்டு மேலே வந்துட்டிங்கன்னா இங்கே எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கா, கீழே ஹேஷ்டேக் இருக்குது, இங்கே பயோமெட்ரியோடைய லிங்க் இருக்குது, எஜுகேஷன் லிங்க் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்பிஓ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும். மினிமம் 5 வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் ஒரு 5 வேர்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கு நிறைகளோ இல்லை குறைகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கம்பெனியுடைய கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியுது. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா எஸ்பிஐ பற்றி தெரியல அவங்களுக்கு, அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். சரிங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் பார்ட் டைம் அதர் கம்பெனிஸ் சும்மா நான் கொடுக்குறேன். சரிங்களா? எஸ்பிஐ இஸ் வெரி குட் கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா அதர் கம்பெனிஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் டெமோக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன இப்போ பெருசாக எது இருந்தாலும் சரி, இல்லை எப்படி பண்ணாலும் சரி, ஆனால் மினிமம் 5 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் இருக்கணும். நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே எழுதிட்டு கீழே ஹேஷ்டேக் இருக்கும், கீழே பயோமெட்ரியோட இது இருக்கும், எஜுகேஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே இமேஜ் இருக்கும். இமேஜில் இருக்கா, கீழே போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிட்டே இருக்கா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. போஸ்ட் ஆனது மேலே உங்களோட ஃபீட்பேக் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபீட்பேக் ஷோ ஆகும் பாருங்கள். ஃபீட்பேக் ஷோ ஆகும், ஹேஷ்டேக் ஷோ ஆகும், அந்த பயோமெட்ரியோடைய லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த லிங்க்கு உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா அந்த போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிலாம் ஷோ ஆகும். சரி, இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் எல்லாமே ஷோ ஆகுதா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷோ ஆகக்குள்ள நீங்கள் என்ன பண்ணால் இந்த இமேஜ் இந்த ஃபீட்பேக் எல்லாம் தெரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான். அப்போ மைக்ரோடாஸ்க் நண்பர்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இதே மெத்தட் தான், இதே போல் தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணணும். மைக்ரோடாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இதே போல் தான் பண்ணணும். அதே போல் அந்த ஷேர் ஷாட்டில் இதே மாதிரி தான். ஓகே, மேலே ஃபீட்பேக் கொடுக்க போகிறீங்க, ஹேஷ்டாக் கொடுக்க போகிறீங்க, கீழே பைமோட்டுடைய லிங்க்கு, எஜுகேஷன் லிங்க் அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஓன் வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? எஸ்பியோடைய ஃபீட்பேக்கு இது இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும். இதே போல் தான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் ஷாட்டு எல்லாத்தையுமே இப்போ பண்ணிடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இமேஜை நம்ம எடுத்து வச்சாச்சு. கரெக்டுங்களா? இப்போ இதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதேமாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஃபேஸ்புக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதே போல் ஷேர் ஷாட்டில் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சிட்டிங்களா, நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இங்கே வந்துருங்க. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டா பிறகு இந்த நேம் இருக்குல்ல, நேமை கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் இருக்கும், டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பியோடைய டெஸ்டிங் டாஸ்க்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டெஸ்டிங் டாஸ்க் கிடையாது, நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா. க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம முன்னாடி ப்ரைவேட்டு பப்ளிக்னு பார்த்தோம்ல, நம்ம எங்கே டாஸ்க்கை ஃபில் பண்ணுறது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பப்ளிக் இருக்குல்ல, அந்த பப்ளிக்கை டச் பண்ணுங்கள். பப்ளிக் டச் பண்ணிட்டு அப்லோடு ஃபைல்ஸ்னு இருக்கும். அந்த அப்லோடு ஃபைல்ஸை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நேமு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கேட்டகரி இருக்கும், சூஸ் ஃபைல் இருக்கும். அப்போ நேம் என்ற இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் மைக்ரோ டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, மூணு பேர் இருக்காங்க இல்லையா. ஒன்று இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று ஃபேஸ்புக்கில் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நேம் என்ற இடத்துல இன்ஸ்டாகிராம் பண்ணவங்க இன்ஸ்டாகிராம் போடுங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணவங்க ஃபேஸ்புக் போடுங்க, ஷேர் ஷாட்டில் பண்ணவங்க ஷேர் ஷாட்டில் போடுங்க. மைக்ரோ டாஸ்கில் நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போடைய நேமை இந்த நேமில் போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் மை ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. சரிங்களா? மை ஃபீட்பேக் இல்லை எஸ்பியோடைய மை ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் இன் எஸ்பிஓ அதுமாரி ஏதாச்சும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கை கொடுத்துட்டு சூஸ் ஃபைலில் அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் இல்லையா, நம்ம போஸ்ட்லாம் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் தெரியுமே, பிக்சர்லாம் தெரியுமா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்போம் மைக்ரோ டாஸ்கில். ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இப்போ எடுத்துருந்தேன் நான் ஃபேஸ்புக்கில். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி வரும். அந்த ஃபைல் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் இருக்கும். அந்த சப்மிட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். இது நீங்கள் எடிட் பண்ணதான் எடிட் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் டாஸ்க் பண்ணக்குள்ளேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க்கை எப்படி இந்த க்ளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம யூடியூப்ல அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சரிங்களா, ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ், அதாவது எஸ்பிஐல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் கூட நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. இந்த இமேஜ் தான் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் தான் சரிங்களா. இந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் ஃபீட்பேக் வச்சு நீங்கள் பேசலாம். அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ண தெரியும். ஸோ அந்த இமேஜ் வர மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் வாய்ஸில் கூட அந்த ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். அதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் வர மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் ஒரு ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக் இதெல்லாம் அந்த வீடியோ வச்சுட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறேன் நான். வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் எஸ்பிஐல கொடுத்துருக்க, அதாவது இந்த நான் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள், எஸ்பிஐல கொடுத்துருக்க இந்த இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கணும். ஹேஷ்டேக் சரிங்களா. இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டேக் ஃபுல்லுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கணும். இங்கே மேலேருந்து கீழே எஜுகேஸ்ட் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த கோர்ஸோட லிங்க் வரைக்கும் ஃபுல்லாக காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கணும் சரிங்களா. எஸ்பிஐடைய நம்ம இப்போ வீடியோ மேக் பண்ணுறோம்ல யூடியூபுக்கு, ஸோ அந்த யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடணும் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அங்கே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க. போட்டுட்டு அவங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்குமா வீடியோ, இந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும். ஓகே, இது வந்து டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இது வந்து கீழே இருக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா. இது வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான். இதில் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த மோர் கொடுத்துட்டுனா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணதை போடுவீங்க டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக. இது இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பண்ணுறதால தான் சரி, ஃபேஸ்புக்கில் பண்ணுறதால எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே காப்பி பண்ணதை ஹேஷ்டேக் ஃபுல்லாக எஜுகேஷனுடைய லிங்க்கு பைமோட லிங்க் எல்லாம் காப்பி பண்ணது இங்கே நீங்கள் போடணும் சரிங்களா. இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இங்கே நீங்கள் காப்பி பண்ணதை போட்டுருங்க சரிங்களா. இங்கே உங்கள் ஃபீட்பேக் எஸ்பிஐ பற்றி உங்கள் ஃபீட்பேக்கு என்ன, நீங்கள் மினிமம் 5 வேர்ட்ஸ் நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த 5 வேர்ட்ஸ் இங்கே எழுதிட்டு கீழே காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து டைட்டில் கேட்பீங்க. ப்ரோ டைட்டில் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்பீங்க. டைட்டில் வந்து மை ஃபீட்பேக் கூட ஏதாச்சும் போட்டுருங்க சரிங்களா. மை ஃபீட்பேக்னு ஏதாச்சும் நீங்கள் போட்டுட்டு பக்கத்தில் ஹேஷ்டேக் கண்டிப்பாக போடணும். டைட்டிலே ஹேஷ்டேக் போட சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ டிவிஎம், எஸ்பிஓட பிவிடி, எஸ்பிஓ குரூப், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஸ்பிஓடைய ஹேஷ்டேக் நீங்கள் அங்கே போட முடியுமோ டைட்டில் ஆட் பண்ணிக்கங்க. டைட்டில் மை ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா போட்டு பக்கத்தில் ஹேஷ்டேக் போட்டு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபீட்பேக்கு இதில் 2 மெத்தடில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரினா ப்ரோ என்னால் வாய்ஸ்லாம் கொடுக்க முடியாது, நான் என்ன ப்ரோ பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த பிக்சரை வச்சுட்டு 30 செகண்ட்ஸுக்கு மியூசிக் மட்டும் போட்டுருங்க யூடியூப்பில் சரிங்களா. யூடியூப்பில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு 30 செகண்டுக்கு வந்து மியூசிக்கில் ஆட் பண்ணிட்டு போட்டுருங்க சரிங்களா. அந்த பிக்சரை வச்சு எஸ்பிஐ டவுன்லோட் பண்ணல அந்த இமேஜ், இந்த இமேஜ் தான் சரிங்களா. இமேஜ் வச்சு நீங்கள் வந்து இப்போ மியூசிக் வச்சு போட்டிங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஒரு லெட்டர்லையோ ஒரு 5 வேர்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுடைய நிறைகள் குறைகள்லாம் கொடுத்துட்டு அப்புறமா எஸ்பிஐயில் கொடுத்துருக்க அந்த ஹேஷ்டேக்கு பைமோட்டர் லிங்க்கு எஜுகேஷன் லிங்க் எல்லாத்தையுமே தூக்கி காப்பி பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான் சரிங்களா. அப்போது 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம்னா வீடியோலேயே உங்கள் ஃபீட்பேக் அங்கே தெரிகிற மாதிரி நீங்களே வீடியோவில் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இல்லை நான் வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா மியூசிக் மட்டும் அந்த பிக்சரை வச்சு நீங்கள் ஆட் பண்ணி வீடியோ போட்டுட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க்கோடைய ஃபுல்லாக சரிங்களா இந்த ஹேஷ்டேக் ஃபுல்லாக காப்பி பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு இந்த ஹேஷ்டேக்கு மேலே உங்கள் ஃபீட்பேக்கை அங்கே எழுதிட்டு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ரெடி ஆகிடுமா. ஸோ அப்போ வீடியோ ரெடி ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி பண்ணிடுங்க சரிங்களா. இது மாதிரி இதான் வீடியோ வச்சுங்களா, இதான் வீடியோ டெமோ வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் உங்களுக்கு இருக்கும், மை ஃபீட்பேக் ஹேஷ்டேக்லாம் போட்டிருக்கும். இங்கே கீழே மோர் இருக்கும், அந்த மோரை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அப்போ இந்த மாதிரி தெரியும் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மேலே டைட்டில் தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரியும், எல்லாமே ஷோ ஆகும் இங்கே ஓகேங்களா. எல்லாமே ஷோ ஆகுதான், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்பிஐயோட க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த இது இருக்குல்ல, ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது டெஸ்டிங் டாஸ்க். இது இங்கே பாருங்கள் எஸ்பிஐ க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணுங்களேன். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பப்ளிக் இருக்கும். அந்த பப்ளிக்கை டச் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சரிங்களா. இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறவங்க யூடியூப்பில் பண்ணுறது யூடியூப் போடுங்க, ஃபேஸ்புக் தான் ஃபேஸ்புக் போடுங்க, இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம் போடுங்க. போட்டுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து மை ஃபீட்பேக் போடுங்க. சூஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கு, சூஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். அப்போ இன்ஃப்ளூயன்சர் இந்த மெத்தடில் தான் போடணும் சரிங்களா. இதோட முடிஞ்சுதான். அடுத்தது வந்து பிளாக் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ பிளாக் வந்து டெமோக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளாகை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் எந்த மாதிரி பிளாக் போடலான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிரியேட் பிளாக் கொடுத்துக்கிறேன். கிரியேட் பிளாக்கை கொடுத்துட்டு இது மாதிரி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே ஏதாச்சும் நீங்கள் போட்டுக்கணும். மை ஃபீட்பேக் இஸ் எஸ்பிஓ அப்படி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு
கீழ வந்து பாருங்க இங்க எழுதுற மாரி இருக்குல்ல, இங்க உங்களுடைய ஃபீட்பேக்க நீங்க என்ன வேணா எழுதலாம். எஸ்பியோடைய லோகோ ஆட் பண்ணிக்கலாம். எஸ்பியோட பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அதேபோல எஸ்பில அங்க குடுத்துருக்காங்கல்ல, டாஸ்க்குக்காக ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இமேஜ நீங்க கண்டிப்பா அதில ஆட் பண்ணணும். சரிங்களா? டாஸ்க்காக குடுத்த இமேஜ் கண்டிப்பா இந்த ப்ளாக்ல நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இதில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜ் எஸ்பிடியோ லோகோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நீங்க குடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க அங்க காப்பி பண்ணீங்கல்ல, நான் காப்பி பண்ணி சொல்லிப்பேன். முன்னாடியே ஹேஷ்டேக் எல்லாமே காப்பி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்குள்ள போயிட்டு, இங்க உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் குடுத்துருப்பாங்க. அத டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹேஷ்டேக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காப்பி பண்ணி, லிங்க் வரைக்கும் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு, இங்க நீங்க அந்த ப்ளாக்ல பண்றீங்கல்ல, ப்ளாக்ல அந்த பாடின்னு சொல்லுவாங்க இத. சரிங்களா? நீங்க வந்து என்னென்ன கன்டென்ட் எழுதுறீங்களோ, அந்த பாடின்னு சொல்லுவாங்க. அந்த பாடியில ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டு, கீழ எல்லாத்தையுமே கேப் விட்டுருங்க. கேப் விட்ட பிறகு, இங்க எஸ்பிஓ பத்தி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? எஸ்பிஐ இஸ் எ வெரி குட் கம்பெனி. இல்ல எஸ்பிஐ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? மத்தவங்க யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க எஸ்பிஐ பத்தி? இந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, அத வந்து ஓப்பனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். மத்தபடி வந்து வேற எதுவும் அதர் சொல்றது வேற என்ன வேர்டோ அந்த மாரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. மினிமம் 5 வேர்ட்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாங்க. ஒரு 10 மீது கூட எழுதிக்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல குடுத்த அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ நீங்க ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த இமேஜ நீங்க ஆட் பண்ணிட்டு போஸ்ட் குடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி கீழ அந்த ஹேஷ்டேக் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து, லிங்க் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, போஸ்ட் குடுத்துருங்க. போஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாக் இந்த மாரி வந்துரும். சரிங்களா? ஸோ பிளாக் இந்த மாரி கிரியேட் ஆயிடும். இதில நீங்க என்ன பண்ணணும்னா, பிளாக் அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியது தான். பிளாக் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிளாக்ல வந்து ஓப்பன் பண்ணா இந்த மாரி தான் ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாரி லிங்க் எல்லாமே ஷோ ஆகுது. அந்த லிங்க் எல்லாம் தெரியிற மாரி, உங்களோட ஃபீட்பேக் இஸ் எஸ்பிஓ இருக்கு மேல டைட்டில் இருக்கும். நான் எழுதுனது இருக்கு பாருங்க ஃபீட்பேக். இது மாரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேர்ட்ஸ்ல நீங்க எழுதிக்கணும். இங்க நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. எஸ்பிஓட இமேஜ், எஸ்பிஓல அங்க டாஸ்க்கா குடுத்துருக்க இமேஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு, கீழ வந்தீங்கன்னா, அந்த லிங்க் இது இருக்கும் பாருங்க ஹேஷ்டேக். ஸோ இந்த ஹேஷ்டேக்லாம் இருக்கா? இதெல்லாம் ஃபுல்லா தெரியிற மாரி, சரிங்களா? இதெல்லாம் ஃபுல்லா தெரியிற மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. பிளாக சொல்றேன் நானு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதில ஃபுல்லா எடுக்க முடியாது. நீங்க போர்ட்ரைட் வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லா தெரியும் மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு சிம்பிளான மெத்தட் தான். அப்படியே எஸ்பிஓக்குள்ள வாங்க. எஸ்பிஓக்குள்ள வந்துட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கா? அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல வந்து நீங்க போயிட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க கிளவுட் ஸ்டோரேஜ் குடுக்குறேன். உங்களுக்கு வந்து கீழ ஸ்க்ரோல் பண்றேன். பப்ளிக் குடுக்குறேன். இங்க வந்து அப்லோட் ஃபைல்ஸ் குடுக்குறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மை ஃபீட்பேக் குடுத்துக்கிறேன். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டிங் குடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைல அந்த ஸ்கிரீன்ஷாட்ட சப்மிட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, அப்போ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஏ டூ இசட் டெமோவோட பண்ணி காமிச்சிருக்கேன். இதில எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் தாராளமா நம்மளுக்கு WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டவுட் வந்து கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? அதேபோல வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. கன்க்ளூஷன் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஒண்ணுமே இல்ல. எஸ்பிஐ லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு க்ளவுட் அக்சஸ் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஐடி பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. அத பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்ட பிறகு இங்க பாருங்க இந்த மாரி ஆப்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்க. இந்த இமேஜ் இருக்கும். டவுன்லோட் இமேஜ் குடுத்தா டவுன்லோட் ஆயிடும். ஹேஷ்டேக் ஃபுல்லா காப்பி பண்ணிங்க. சரிங்களா? ஹேஷ்டேக் ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு மைக்ரோ டாஸ்க் பண்ணணும். இது எல்லாருமே பண்ணியாகணும். சரிங்களா? இது எல்லாமே மைக்ரோ டாஸ்க் இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, கன்டென்ட் ரைட்டர் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பண்ணியாகணும். ஒரு டெஸ்டிங் டாஸ்க் தான். இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபுல்லத்தையும் காப்பி பண்ணிட்டு மைக்ரோ டாஸ்க் பண்ணுறது இருந்தீங்கன்னா, அந்த இமேஜ போட்டு இங்க அப்லோட் பண்ண போறீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா காப்பி பண்ணி அங்க போட போறீங்க. அந்த ஹேஷ்டேக் மேல உங்க ஃபீட்பேக் குடுத்து போஸ்ட் பண்ணிட்டு, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண போறீங்க. கன்டென்ட் ரைட்டர் அதே போல தான். இது இந்த ஹேஷ்டேக் ஃபுல்லத்தையும் அங்க போட போறீங்க. எஸ்பிடி இமேஜ் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் அதில குடுக்க போறீங்க. எஸ்பிஓ குடுத்த இமேஜ் எல்லாத்தையும் அதில ஆட் பண்ண போறீங்க. போஸ்ட் பண்ண போறீங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண போறீங்க. இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் அதே போல தான். இதில என்ன பண்ணணும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் குடுப்பேன் ப்ரோ அப்படின்னா, அந்த இமேஜ் வச்சுக்கிட்டு நீங்க வாய்ஸ் குடுத்துக்கலாம். உங்க ஃபீட்பேக் வந்து வாய்ஸ் குடுத்துட்டு, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காப்பி பண்ண ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே குடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு, அத நீங்க டைட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, #SBO #TVM PVT இந்த மாரிலாம் போட்டு ஹேஷ்டேக் கண்டிப்பா அந்த டைட்டில்ல இருக்கணும். சரிங்களா? போட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அப்லோட் பண்ண பாருங்க. இல்ல ப்ரோ நான் வாய்ஸ்லாம் குடுக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த பிக்சர வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு மட்டும் மியூசிக்லாம் போட்டுருங்க. மியூசிக் போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக் பிளஸ் கீழ அந்த ஹேஷ்டேக் எல்லாத்தையும் போட்டு, அத எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இது ஷார்ட்டாவும் சொல்லலாம். இன்னும் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கமா சொல்லலாம். நம்ம விளக்கமா தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் புரியிற மாரி சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன். இதில ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, தாராளமா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, உங்களுடைய ஃபீட்பேக்க அத கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ அந்த மாரி ஏதாச்சும் உங்களுடைய ஃபீட்பேக் நம்ம வீடியோக்கு நீங்க குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே போல அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெறைய வீடியோக்கள் நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் மேல லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பை பை.